இந்த மெம்பர்ஷிப் வேணுங்க இதுதான் பிரச்சனை. அரியாலைமத்தி நெடுங்குளம் பகுதியின் A9 வீதிக்கு அருகாமையில் உள்ள காணி ஒன்றில் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் மருத்துவக் கழிவுகள் இரகசியமாக சட்டவிரோதமான முறையில் எரியூட்டி அளிக்கப்படுகின்றது என்றும் அதனால் பெரும் சுகாதார சீர்கேடுகளை சந்திக்க நேரிட்டுள்ளது எனவும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வீதி மறிப்பு போரில் ஈடுபட்டனர். யாழ் போதனா மருத்துவமனையின் கண் சிகிச்சை பிரிவை அமைப்பதாக கூறிய அரியாலை மத்தியில் உள்ள குறித்த காணி தனியார் ஒருவரிடமிருந்து பெறப்பட்டுள்ளது. ஆனால் கண் சிகிச்சை பிரிவை இங்கு அமைப்பதற்கு பதிலாக மருத்துவ கழிவுகளை இரகசியமான முறையில் கொண்டு வந்து எரியூட்டும் வேலையையே மருத்துவமனை நிர்வாகம் இதுவரை மேற்கொண்டு வந்துள்ளது. எவ்வித அனுமதியுமற்று சட்டவிரோதமான முறையில் இந்த மருத்துவ கழிவுகளை எரியூட்டுவதனால் எமது சூழலில் பலவிதமான சுகாதார பிரச்சினைகள் எழுந்துள்ளன எனவும் மருத்துவக் கழிவுகளை நாய் பூனை என்பன உணவாக உட்கொள்ள அவற்றை இழுத்துச் செல்வதனால் பெரும் துர்நாற்றம் ஊரெங்கும் பரவி வருவதாகவும் பிரதேச இளைஞர் ஒருவர் தெரிவித்தார். மக்களுக்கான மக்களின் குரல் மக்களின் குரல் பின்வளவுக்கு பக்கத்து வீடு சரியோ, பக்கத்து வீடு நான் சரியோ. இங்கே வந்து லோட் இறங்கின உடனே புகைக்குதுன்னா என்ன எரிய வைக்கிறேன், உடனுடனே எரிய வைக்கணும். ஊசி முழுக்க அடுத்த வளவுக்குள்ளேயே காகங்கள் கூட தூக்கி கொண்டு வந்து போடுது. எங்கட பிள்ளைகள் அங்கால விளையாடுறது அந்த ரோட்டில் எங்கட ரோட் அந்த பின் ரோட் அந்த ரோட்டில் பிள்ளைகள் விளையாடுற சின்ன பிள்ளைகள் விளையாடுற இடங்கள். அப்போ இவ்வளோ பாக்டீரியாக்கள் வந்து அதில் வந்து விழுதுண்டா, ஊசி கூட அங்கால வந்து விழுதுண்டா, இங்கே எவ்வளவு இருக்கும், எவ்வளவு அந்த கூடாத பொருள்கள் இருக்கும். அப்போ இதால் உடனே கொட்டினோடனே எரிய வச்சுட்டு போயிடணும். நான் ஒளிச்சு நின்று பார்த்ததும் இருக்குது, கேமரா எடுத்ததும் இருக்குது. அதுக்கு பிறகு அந்த ஓட்டையை கூட சிமெண்ட் வச்சு அடைச்சிட்டு போயிருக்கேன். வேணும்னா வாங்க, பின்பக்கம் அங்கே எவ்வளோ கொட்டிருக்கோமோ நான் உங்களுக்கு தடியால் கிண்டி காட்டுறேன் என்ன எவ்வளோ இருக்குன்னு. அப்போ அங்கே இருக்கிறது நாங்கள் ஆக்கள் இல்லையோ அப்பா இதெல்லாம் என்ன இது என்ன மக்களுக்கான மக்களின் குரல் மக்களின் குரல். குறித்த மருத்துவக் கழிவுகளை எரிக்கும் காணியில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டவரும் மர்மமான இனங்காணப்படாத நோயால் உயிரிழந்திருந்தார். இதற்கு இந்த காணியில் எரியூட்டப்படும் மருத்துவக் கழிவுகளால் உண்டான நச்சுச்சூழலே காரணம் எனவும் பலரும் நம்புகின்றனர். இந்த நிலையிலேயே இங்கு இனிமேல் மருத்துவக் கழிவுகளை எரியூட்டக்கூடாது என்று போராடுகிறோம் என்றனர். இப்படி ஒரு இடஞ்சல காணையிலேப்போ இந்த 6 மாதமாக இதுக்குள்ள இப்படி வந்து புகைக்கிறோம் எரிக்கிறோம், எங்களுக்கு என்னென்னு தெரியல. நாங்கள் இன்றைக்கு தான் இதை வந்து காண்றோம். இதுக்கு நீங்கள் உடனடியாக எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து இதுக்கு ஒரு தீர்மானம் செய்து இந்த இடத்துல இதை பறிக்காத அளவுக்கு நீங்கள் செய்ய வேணும். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வேறு இடங்களுக்கு அறிவித்து என்ன செய்யலாம்ன்றது நாங்கள் கேட்க போகிறோம். அது வேணாம், இது ஒரு காகம் தூக்கி கொண்டு போய் எந்த வீட்டு கிணத்துக்களை போட்டால் என்ன நடக்கும்? இந்த காவே எந்த வீட்டு கிணத்துக்களை போட்டுடுது. அந்த தண்ணியை தான் நான் பாவிக்க போறோம். இதால வர பிரச்சனைகள் எவ்வளவு வரும்? மக்களுக்கான மக்களின் குரல் மக்களின் குரல். 3 மாதம் வருஷம் வந்து 3 மாசத்துக்கு இருந்து போனேன். மக்களுக்கான மக்களின் குரல் மக்களின் குரல். கழிவு சாமான்கள் கொண்டு இங்க போட்டு அறிவிக்க வேணும். இது தாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேணுமா? நீங்கள் மக்களுக்கான மக்களின் குரல் மக்களின் குரல். நாங்கள் அறியாலே J96 சேர்ந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள். இதுக்குள்ள குடி 600 சொச்சம் குடி இருக்குது. எங்களுக்கு இந்த இடத்துல இப்போ இன்றைக்கு தான் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியும். இவ்வளோ நாளும் தெரியாது. ஆனால் இதுக்குள்ளே
இதுக்குள்ள எரிச்சு புகை மேலே எழும்பி போடுறது. ஆனால் இதுதான் குப்பை கொளுத்தினம், புறவை கொளுத்தினம், காவலியை கொளுத்தினம்னு தான் நாங்கள் நினைச்சு கொண்டு இருந்த நாங்கள். இப்படி ஒரு கழிவு பொருட்களை கொண்டு வந்து இதுக்குள்ள போட்டு கொளுத்தினம்னு எங்களுக்கு இன்றைக்கு தான் தெரியும். இதால் நாங்கள் எத்தனையோ மக்கள் பாதித்து எங்களோட ஒரு சகோதரன் ஒரு ஆள் இப்போ ஒரு 3 மாதத்துக்குள்ளே இறந்துருக்கிறார். ஆனால் அவருக்கு இந்த புகை அப்படியே பின்பக்கமாக போகுது. அந்த பின்பக்கம் தான் அவருடைய வீடு. அந்த வீட்டுக்கு போய் அந்த புகையால் தான் அவருக்கு இந்த வருஷம் மண்டு இறந்துருக்கிறார் ஒன்று நான் சந்தேகப்படுறேன். இப்போ இந்தியா நிலைமையை இப்படி பார்க்கல எங்களுக்கு இதாக இருக்குது. இதுக்கு நீங்கள் உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு இதுக்கு ஒரு தீர்மானம் செய்து இதை நீங்கள் அகற்றி இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து இதை செய்யுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மக்களுக்கான மக்களின் குரல். இப்படி ஹாஸ்பிட்டல் கழிவு தான் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் புகையல் வாரது இரவு 11 மணி 12 மணிக்கு பிறகு தான் கொளுத்துறது. அப்போ குப்பை எரியுதுன்னு நினச்சி நாங்கள் எங்கள் அப்பாக்கெல்லாம் ஸ்ட்ரைட்டாக ஈரலில் தான் கேன்சர் வந்தது. 12ஆம் மாதம் ஹாஸ்பிட்டலில் விட்ட நாங்கள். ஆனால் அவருக்கு ஏன் வந்தோடனே டாக்டர் மேலே சொல்லலாம் போயிட்டுது. 1.5 மாதத்துலேயே அப்போ செத்து போயிட்டார். சில நேரம் இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. என்னென்னா அங்கே பரம்பரையில் வந்து கேன்சர் இல்லை. ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 மாதத்துக்கு மேலே தான். மக்களுக்கான மக்களின் குரல். J96 பிரிவுக்குள் அரியாலைக்குள் வசிக்கிற நான். சரியா? நெடுங்குளம் சந்தி. அப்போ நாங்கள் வந்து இந்த ஒரு சுப்பிரமணியம் கொம்பனின்றது தான் இதுக்கு பேர், பழைய காலத்து பேர். இப்போ நான் நிற்கிற இடத்துக்கு பேர் வந்து சுப்பிரமணியம் கொம்பனி, பழைய காலத்து பேர். இதுக்கு பின்னாலாக தான் நான் இருக்கிறேன். இதுக்குள்ளே வந்து ஆஸ்பத்திரி கழிவுகள் கொண்டு கொட்டுறது நாங்கள் கண்ணால் கண்டு நிறைய கண்டுட்டோம். கண்டு அதுக்கு வந்து சும்மா சின்ன இதுகள் இது பண்ணால் அது நடவடிக்கை தீர்ற மாதிரி இல்லை. ஆனால் அதுக்கு மேலேயும் கொண்டு கொட்டி கொண்டு எரிச்சு கொண்டு இருக்கணும். இங்கால உள்ள கூடாத இதுகள்லாம் அங்கால வந்து காகங்கள் இதுகள்லாம் தூக்கி கொண்டு போடுது. அப்போ எங்களோட வீடுகளில் உள்ள பிள்ளைகளுக்கு அதால் எவ்வளோ பாதிப்பு வரப்போகுது. அது ஒரு எங்களோட வீட்டில் ஒரு கிணத்துக்குள்ளே கொண்டு போட்டுட்டு தானே அதால் எவ்வளோ பிரச்சனை வரப்போகுது. அப்போ எங்களோட வீடுகளுக்கு எங்களோட ஊருக்கு இதால் பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்குது. இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு ஒன்று எங்களுக்கு தாங்கும். இங்கே வந்து இதுகள் கழிவுகள் கொட்டாமல் ஆஸ்பத்திரிக்குன்னு தான் இந்த இடம் கொடுத்தவேல் இந்த கொம்பனிக்காரர். ஆனால் கழிவு கொட்ட கொடுக்கல, ஆஸ்பத்திரிக்கு தான் கொடுத்தவேல். இந்த கொம்பனிக்காரரும் தெரியும் அவையில் ஆஸ்பத்திரிக்காக ஒரு டொனேட் பண்ண மாதிரி ஒரு ஒரு நல்லது நடக்கணும்னு கொடுத்தவேல். இப்படி ஒரு நாசம் செய்கிறதுக்காண்டி கொடுக்கல. அதனால் ஒரு நல்லது வழி ஒன்று செய்யுங்க. இப்படியான இதுகளுக்கு பயன்படுத்த வேண்டாம். இப்படியான தேவைக்கு பயன்படுத்த வேண்டாம். ஆஸ்பத்திரிக்கு நீங்கள் நல்ல தேவைக்கு பயன்படுத்துங்க. இப்படியான இதுகளுக்கு பயன்படுத்த வேண்டாம். அப்படி இல்லைனா இதுக்கு மேலே நாங்கள் வேறு எந்த இடத்துக்கு போகணுமோ அதுக்கு நாங்கள் போகத்தான் வேணும். இதுக்கு ஒரு முடிவு தெரியாட்டிக்கு அதுக்கு அடுத்த கட்டமாக நாங்கள் மேலிடத்துக்கு இன்னொரு இடம் எங்கே போகணுமோ அதை தேர்ந்தெடுத்து கொண்டு அந்த இடத்துக்கு போகிறோம். மக்களுக்கான மக்களின் குரல். இது தொடர்பாக கருத்து தெரிவித்த யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி, இது கண் சிகிச்சை பிரிவுக்கென பெற்றுக்கொள்ளப்பட்ட காணிதான். ஆனால் அந்த காணியில் மருத்துவ கழிவுகள் எரித்து அழிக்கப்படுவதில்லை. அங்கு சில மருத்துவ கழிவுகள் உலர வைக்கப்பட்ட பின்னர் பெரிதொரு இடத்திலேயே எரித்து அழிக்கப்படுகின்றன. ஆனால் குறித்த காணியில் மருத்துவ கழிவுகள் எரிக்கப்பட்ட தடயங்கள் உள்ளன. 7 நாட்களுக்குள் குறித்த காணிக்குள் இருக்கும் மருத்துவ கழிவுகள் முற்றாக அகற்றப்படும். மக்களால் கூறப்படும் விடயங்கள் தொடர்பில் ஆராயப்படும் என்றார். மக்களிடத்துல வெளியில எரிஞ்சா மணக்கும் 12 மணிக்கு எரிப்பாங்கன்னா இந்த கராச்சி இந்த ஆஸ்பத்திரி ஜாமான கண்டா என்ற மோர் வாங்க வேணும். சோட்டு கிழிச்சு போடுறவங்க அனுப்புவாங்க. மக்களுக்கான மக்களின் குரல்.
இலங்கைக்கு. அஞ்சாயிரத்துக்கு இருந்தால் சின்ன வேலையெல்லாம் கூப்பிடுங்க. மக்களுக்கான மக்களின் குரல். மக்களின் குரல். இலங்கையின் மருத்துவக் கழிவு முகாமைத்துவத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டு வரை பிரச்சினைகள் காணப்பட்ட போதும் அதன் பின்னர் அவை யாவும் வெற்றிகரமாக தீர்க்கப்பட்டது என மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபை கூறுகிறது. ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்தி திட்டம் மற்றும் ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் ஆகியன இணைந்து நடத்திய மதிப்பீட்டு ஆய்வின் மூலமும் இக்கூற்று உறுதிப்படுத்தப்பட்டாலும் மேல் மாகாணத்தை தவிர ஏனைய மாகாணங்களில் இக்கூற்று ஏற்புடையதாகாது என்பதே உண்மை. இதற்கு உதாரணமாக வெளிநாடுகளில் இருந்து பாரிய கொள்கலன்களில் மருத்துவக் கழிவுகள் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட போது அவை கொழும்பு துறைமுகத்தில் வைத்து கைப்பற்றப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்ததுடன் இலங்கையை உலகின் குப்பை தொட்டியாக்கும் முயற்சி எனவும் கடும் விமர்சனங்களை தோற்றுவித்திருந்தது. அது மட்டுமல்லாமல் இலங்கை உள்ளிட்ட உலக நாடுகளில் கொரோனா காலத்தில் உபயோகிக்கப்பட்ட பல ஆயிரக்கணக்கான தொன் மருத்துவக் கழிவுகள் குவிந்து மனித ஆரோக்கியத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் அச்சுறுத்தலாகியுள்ளது என உலக சுகாதார நிறுவனம் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தது. மருத்துவக் கழிவு என்பது மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைக்கு பிறகு வெளியேற்றப்படும் கழிவுப் பொருட்களாகும். அதாவது பயன்படுத்தப்பட்ட சிரிஞ்சுகள், ஊசிகள், கத்தி, இரத்த குழாய்கள், செயற்கை சுவாச குழாய்கள், இரத்த மற்றும் சீல் துடைக்கப்பட்ட பஞ்சுகள், பெண்டேஜ் துணிகள், கையுறைகள் போன்றவற்றை குறிப்பிடலாம். அத்துடன் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அகற்றப்படும் விரல்கள் அல்லது கைகால் போன்ற உறுப்புகளும் நுண்ணுயிர் கிருமிகள் கலந்த கழிவுகளும் காலாவதியாகும் மருந்து பொருட்களும் இந்த மருத்துவக் கழிவுகள் பட்டியலில் சேர்க்கப்படுகின்றன. இரத்த வங்கிகளில் சேகரிக்கப்படும் இரத்தம் கூட குறிப்பிட்ட நாட்களுக்கு பின்னர் பயனற்ற மருத்துவக் கழிவுகள் ஆகின்றது. இவ்வாறான மருத்துவக் கழிவுகளை உரிய முறையில் அப்புறப்படுத்துதல் மிகவும் அவசியம். இல்லாவிட்டால் அதன் மூலம் கடுமையான நோய் தொற்றுக்கள் பரவும் அபாயம் உள்ளது. அத்துடன் இந்த மருந்து கழிவுகளுக்கு உயிர்ப்புகளை ஏற்படுத்திவிடக்கூடியவை. எனவேதான் அரசாங்கம் இதற்கென பல்வேறு விதிமுறைகளை வகுத்து வைத்திருந்தாலும் அவை சரியாக பின்பற்றப்படுவதில்லை. அண்மை காலமாக இலங்கையில் அதிகமாக முன்வைக்கப்படுகின்ற பிரச்சனைகளில் இதுவும் ஒன்று. தேவையான வெப்பநிலைக்கு கீழாக இயங்கும் எரியூட்டிகள், போதிய சேமிப்பு வசதிகள் இன்மை, உரிய நேரத்தில் கழிவுகள் அகற்றப்படாமை மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு போதிய பாதுகாப்பு இன்மை ஆகியவற்றால் இந்த நிலைமைகள் ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆபத்தை ஏற்படுத்தும் மருத்துவக் கழிவுகள் பெரும்பாலான மருத்துவமனைகளால் முறையாக அகற்றப்படாமல் அப்படியே பொது இடங்களில், குப்பை நீர்நிலைகளில், வெளியிடங்களில், கிடங்குகளில் கொட்டப்படுகின்றன. உரிய முறைப்படி இந்த மருத்துவ கழிவுகளை அழிக்காமல் இவ்வாறான பொது இடங்களிலும் மக்கள் வாழ்விடங்களிலும் அருகில் கொட்டுவதனால் மருத்துவக் கழிவுகள் நோய் பரப்பும் கிருமிகளாக உருவெடுக்கின்றன. இதனால் ஒரு நோயாளியை குணமாக்கியதன் காரணமாக வெளியேற்றப்படும் மருத்துவ கழிவுகள் புதிதாக 10 நோயாளர்கள் உருவாகும் உயிரிழக்கும் காரணமாகவும் அமைகின்றது. நோயாளிகளுக்கு இலவச மருத்துவ சேவையை வழங்கும் அரச மருத்துவமனைகளை விடவும் நோயாளிகளிடம் பணம் வாங்கும் தனியார் மருத்துவமனைகள், கிளினிக்குகளை இவ்வாறு மருத்துவக் கழிவுகளை பொது இடங்களிலும் கொட்டி இன்னும் பல நோய்களையும் உருவாக்குவதாக கூறப்படுகிறது. இலங்கையில் வைத்தியசாலைகள், சுகாதார சிகிச்சை நிலையங்கள், ஆய்வுக்கூடங்கள் போன்றவற்றில் தினமும் சுமார் 40 தொன் மருந்து கழிவுகள் உருவாக்கப்படுகின்றன. இவை தரம் வாரியாக பிரிக்கப்படுகிறது. மனித உடற்கூறு கழிவுகள், நுண்ணுயிர் கழிவுகள், கூர்முனை கழிவுகள் என 10 வகையான கழிவுகளை மருத்துவமனை ஊழியர்களை பிரித்து விடுவார்கள். இந்த கழிவுகள் ஒவ்வொரு நிற கவரில் சேகரித்து வைக்கப்படும். பின்னர் அவை அவற்றுக்கென ஒதுக்கப்பட்டுள்ள பாதுகாப்பான இடங்களில் எரித்தும் புதைத்தும் அளிக்கப்படும். ஒரு மருத்துவமனையின் சராசரியாக ஒரு படுக்கைக்கு 250 கிராம் மருத்துவ கழிவுகள் சேரும் என தெரிவிக்கப்படுகிறது. அவற்றை 48 மணி நேரத்திற்குள் அப்புறப்படுத்த வேண்டும். ஆனால் இவ்வாறு மருத்துவமனைகளில் சேரும் மருத்துவக் கழிவுகளில் பாதிக்கும் மேற்பட்டவை முறையாக அகற்றப்படுவதில்லை எனவும் அளிக்கப்படுவதில்லை என்பதுமே உண்மை. மருத்துவக் கழிவுகளை உரிய முறையில் அப்புறப்படுத்தாமல் விடுவது ஒரு குற்றச்செயல் என்று இலங்கை மத்திய சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபையின் ஒழுங்கு விதிகள் வர்த்தமானியில் பிரகடனம் செய்யப்பட்டிருக்கின்ற போதிலும் நடைமுறையில் இது பெரும்பாலான மருத்துவமனைகளில் கடைபிடிக்கப்படுவதில்லை. கடைபிடிக்கப்படாத மருத்துவமனைகள் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதும் இல்லை. இலங்கையில் உள்ள குப்பை மேடுகளை கிளறினால் அதற்குள்ளிருந்து மருத்துவக் கழிவுகளை மட்டுமல்ல, உடல் பாகங்களை கூட எடுக்கக்கூடியதாக இருக்கும். இதற்கு உதாரணமாக மெய்தொட்டமுள்ள குப்பை மேட்டிலிருந்து மருத்துவக் கழிவுகளும் மனித குடல்களும் கண்டெடுக்கப்பட்டதை பற்றி சில வருடங்களுக்கு முன்னர் ஆங்கில பத்திரிகை ஒன்று ஆதாரத்துடன் செய்திகளை வெளியிட்டிருந்ததை சுட்டிக்காட்டலாம்.
இலங்கையில் மருத்துவ கழிவுகள் எரிக்கப்படுவதும் புதைக்கப்படுவது அல்லது அதற்காக ஒதுக்கப்பட்ட இடங்களில் கொட்டப்படுவதே பொதுவான நடைமுறையாக உள்ளது. ஆனாலும் இந்த முறைகள் மூலமாக மருத்துவ கழிவுகளை அகற்றுவது தொடர்பில் காணப்படும் ஆபத்துக்கள் பற்றி உலக சுகாதார ஸ்தாபனம் மற்றும் ஸ்டெக்கோம் மாநாடு ஆகியன அறிவுறுத்தியுள்ளது. மருத்துவ கழிவுகள் எரிக்கப்படுவதனால் கார்பன் ஆக்சைடு, நோய்க்கிருமிகள் மற்றும் நச்சு ரசாயனங்களாக டயோக்சின் போன்ற எரிக்கும் புகையில் காணப்படுவதுடன் சூழலுக்கும் பொதுமக்களுக்கும் அது ஆபத்து ஏற்படுத்தக்கூடியது. எனவே நச்சு வாயுகளை வெளியிடாமல் எரியூட்டலுக்கு பதிலாக மாற்று தொழில்நுட்ப முறைகளை கையாள வேண்டுமென இலங்கைக்கு உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவுறுத்தியிருந்தது. மருத்துவ கழிவுகளை பொது குப்பை மேடுகள், பொது இடங்கள், நீர்நிலைகள் உள்ளிட்ட இடங்களில் கொட்டுவது வேகமாக நோய்க்கிருமிகள் பரவ காரணமாக அமைகிறது. திறந்த வெளிகளில் மருத்துவ கழிவுகளை எரிப்பதன் மூலமும் எரியூட்டும் முறையில் வெளியேறும் புகையை சுவாசிப்பதன் மூலமும் சுவாச கோளாறுகள் ஏற்படுவதோடு புற்றுநோய் பரப்பும் அபாயமும் உள்ளது. எண்ணிக்கையில் பெருகி வரும் நீரிழிவு நோயாளிகள் மற்றும் உடல்நிலையில் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் வீடுகளில் இருந்தே சிகிச்சை பெறுபவர்கள் மூலம் உருவாகும் மருத்துவ கழிவுகள் நேரடியாக மற்றும் குப்பைகளுடன் கலக்கும் வாய்ப்பு உள்ளது. இது மிகவும் அபாயகரமான நிலைமையாகும். மருத்துவ கழிவுகளால் பறவைகளும் மிருகங்களும் பெருமளவில் பாதிக்கப்படுகின்றன. குப்பைகளில் உள்ள பாலித்தீன், பிளாஸ்டிக் பொருட்களை உண்பதனால் விலங்குகளுக்கு மூச்சுத் திணறல் ஏற்படுகிறது, மரணம் சம்பவிக்கின்றது. கூரிய முனையுடன் மருத்துவ கழிவுகள் பொது குப்பைகளோடு சேர்ப்பதால் இக்குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபடுபவர்களுக்கு காயங்களும் ஏற்படுவதோடு அதனூடாக நோய்களும் பெறவும் வாய்ப்பு அதிகமாகிறது. எனவே நாமும் நமது சமுதாயமும் நமது எதிர்கால சந்ததியும் நமது சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும், மருத்துவ கழிவு மேலாண்மைக்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்பதில் ஒவ்வொருவரின் பங்களிப்பு அவசியம் என்பதை அனைவரும் உணர வேண்டும். மக்களுக்கான மக்களின் குரல், மக்களின் குரல். நீங்கள் முதலும் வந்து சிட்டுப்பாறை மயானத்துக்கு சும்மா கழிவுன்னு சொல்லி கொண்டு வந்து போட்டீங்க. அதே ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை சமாளிச்சுட்டு அப்புறம் இதை வந்து நீங்க பப்ளிக் முழுக்க இது மருத்துவ கல்வி பேசிக் ஒரு டாக்டருக்கு தெரியாது. இல்ல எங்க சாதாரண இதெல்லாம் சாதாரண பாமர மக்களுக்கு உங்களுக்கு அவளுக்கு தெரியும். ஐயா, நீங்கள் எங்களுக்கு நடப்பு சட்டங்கள் கதைக்காங்க. நீங்கள் பாதுகாப்பு உத்தியோகம் மட்டும்தான். நீங்கள் வந்து இங்கே எங்களுக்கு சட்டம் தயாரித்து கதைக்காங்க. நாங்கள் வைத்தியசாலை நிர்வாகம். நான் இப்போ கேட்டது உங்களுக்கு இதுக்கு ஆர்டர் பண்ணினா வைத்திய நிர்வாகத்தின் நம்பரை தாங்க. அவ்வளோ தான் எங்களுக்கு வரும். எங்களுக்கு சரி ரைட். அப்படி ஐயா வைங்க கொடுங்க. அப்போ உங்களுக்கு இது பொறுப்பில்லை தானே? நீங்கள் பொறுப்பில்லை இல்லை உங்களுக்கு ஐயா. நீங்கள் சரி இல்லை நீங்கள் ஐயா நீங்கள் சொல்லாமல் அவையில் சொல்லித்தானே நீங்கள் எரிச்சிருங்க. உங்களோட ஊழியர் தான் இங்கே எரிச்சிருக்கணும். அவள் தாங்களாம் எரிச்சதுன்னு சொல்றீங்க. அண்ணே கொரோனாங்க இவையில் அம்மா என்ன செய்ய போறீங்க? எல்லாம் ஒரு முடிவு சொல்லுவாங்க. என்னண்டா இல்லை இல்லை அதான் இவையெல்லாம் வழிய வயசையும் கொடுத்தாடி அதுக்காக விடுற சைடாக எடுத்து சார்பாக ஒரு ஆள் இந்த இடத்துக்கு வரும். மக்களுக்கான மக்களின் குரல், மக்களின் குரல். கடந்த 11/4/2024 வியாழக்கிழமை அரியாலை பகுதியிலே இடம்பெற்ற மருத்துவ கழிவு தொடர்பான பிரச்சனை சாதாரண திண்ம கழிவு பிரச்சனை அல்ல. இது ஒரு ஆபத்தினை ஏற்படுத்தக்கூடிய மிகவும் ஆபத்தான மருத்துவ கழிவு பிரச்சனை. இங்கே சில விடயங்களை நான் தொட வேணும் என விரும்புகிறேன். அதாவது அங்கே இருந்த அனைத்தும் மருத்துவ கழிவுகள் என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். ஆனால் இந்த மருத்துவ கழிவானது என்ன அடிப்படையில் அந்த பகுதிக்கு வந்தது என்பதும் இதனால் ஏற்படுகின்ற ஆபத்துக்கள் தொடர்பாக நான் இங்கே கூற விரும்புகிறேன். இந்த மருத்துவ கழிவுகள் தொடர்பாக அது
தொட்டி நீக்காமல், மிக முக்கியமான நான் அண்டர்லைன் பண்ணவனும் தொட்டி நீக்காமல் அங்கே இடப்பட்டிருக்கின்றன. ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய சிரிஞ்சுகள், ஊசிகள், குளுக்கோஸ் பைகள், இரத்தம் ஏற்றப்பட்ட வெற்று இரத்த பைகள், பம்பஸுகள் கூட அங்கே இருந்தன. ஆனால் குறிப்பிட்ட அந்த பகுதிக்கு வந்திருந்த வைத்திய பணிப்பாளர் அவர்கள் தெரிவித்திருந்தார், இந்த பகுதியானது கண் வைத்திய நிலையம் அமையப் போகின்ற பகுதியாகவும் இதில் குப்பைகளை மட்டும் கொட்டி குப்பைகளை கூட்டெருவாக மாற்றுகின்ற செயற்பாடு மட்டும்தான் இடம்பெறுகின்றது, வேறு எதுவும் நடைபெறவில்லை என்று கூறியிருந்தார். ஆனால் உள்ளுக்கு சென்று பார்த்த பின்னர் அவர் அங்கே பம்பசுகள் எரிக்கப்பட்டிருந்ததை ஏற்றுக்கொண்டார், ஆபத்தான மருத்துவ கழிவுகளையும் ஏற்றுக்கொண்டார். இங்கே குறிப்பாக நீங்கள் பார்க்கின்ற போது அவர் சொன்னார், பம்பசுகளை உலர வைத்த பின்னரே பேனரில் போட்டு எரிப்பதற்காக அங்கே உலர வைப்பதாகவும் கூறியிருந்தார். ஆனால் அதனை நான் முழுதாக மறுக்கிறேன். ஏனென்றால் பம்பஸானது உலர வைப்பதற்கு தொட்டி நீக்கப்பட்டு தான் உலர வைக்கப்பட வேண்டும். அதுக்கான பாதுகாப்பான முறையிலும் பாதுகாப்பான இடத்திலும் தான் உலர வைக்க வேண்டும். குறித்த பம்பஸுகள் அனைத்தும் நீங்கள் வீடியோவை பார்த்தா தெரியும், சொப்பிம்பாக்கில் கட்டப்பட்டு இறுக்கமாக கட்டப்பட்டு எரியூட்டுவதற்கு தயாராக இருந்தன, முன்னர் எரியூட்டப்பட்டும் இருக்கின்றன. இங்கே நான் சில விடயங்களை உங்களை தொட விரும்புகிறேன். முதலாவது வந்து இந்த மருத்துவ கழிவான ஒரு வைத்தியத்துறையை பொறுத்தவரையில் வைத்தியராக நோயினை ஏற்பட்ட பின்னர் நோயை தடுக்கின்ற செயற்பாட்டுக்கு அப்பால் நோய் ஏற்படுவதற்கு முன்னரே நோய் ஏற்படுவதற்கான காரணங்களை கண்டறிந்து கட்டுப்படுத்த வேண்டிய விடயங்களில் இருக்கின்றார்கள். அவ்வாறு இருந்தும் கூட இந்த யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய மருத்துவ கழிவுகளை என்ன அடிப்படையில் பாதுகாப்பற்று தொட்டி நீக்காமல் பல வருடங்களாக அங்கு கொண்டு வந்து அவர்கள் எரியூட்டி இருக்கின்றார்கள், பாதுகாத்து வைத்திருக்கின்றார்கள். இங்கே பாதுகாத்து வைக்கப்படவில்லை. அதுவும் குறிப்பாக இங்கே பார்த்தீங்கள் என்றால் என்னை பொறுத்தவரையும் ஒரு 3 வருடங்களுக்கு மேற்பட்ட சிரிஞ்சுகளும் குளுக்கோஸ் பைகளும் இருக்கின்றன. நான் குறிப்பாக சொல்வதால் கோவிட்டுக்கு காலத்துக்கு முன்னர் இருந்தே அங்கே இருக்கிறதாக நாங்கள் ஐயங்கொள்கிறோம். இங்கே பக்கத்தில் மரணங்கள் நடந்த சம்பவம் தெரியும். ஆக இங்கே நான் சில நபர்களை இதுடன் தொடர்பட்ட குற்ற பின்னணியில் நான் இதை ஊடகமும் பொதுமக்களும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். இந்த யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் இவ்வாறு மருத்துவ கழிவுகளை எரிப்பதற்கான பேனர்கள் அமைக்கப்பட்டிருந்த போதிலும் அதில் கொண்டு வந்து எரிக்கப்படுகின்ற மருத்துவ கழிவானது அங்கே எரிக்கப்படுகின்றதா என்ற ஐயப்பாடு எனக்கு எழுகின்றது. யாழ் போதனா வைத்தியசாலையிலும் தனியார் வைத்தியசாலையிலும் வருகின்ற இந்த மருத்துவ கழிவுகளை எவ்வாறு இவர்கள் கொண்டு வந்து பேனர்களில் எரிக்கின்றார்கள்? ஒரு வைத்தியசாலையில் வெளியேறுகின்ற போது கேட் பாஸ் பெறப்பட்டு எத்தனை கிலோவுக்கான கேட் பாஸ் பெறப்பட்டதோ அத்தனையும் அந்த பேனர் எரிப்பதற்கான இடத்துக்கு செல்கின்றதா என்பதை அறிவதற்கான ஒரு பொதுவான ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். அதுவும் குறிப்பாக இந்த வைத்தியசாலையிலிருந்து கேட் பாஸ் பெற்றப்பட்டு வரப்படுகின்ற அத்தனை மருத்துவ கழிவுகளுக்கு உரிய கொடுப்பனவுகள் அரசாங்கத்தால் செலுத்தப்படுகின்றன. மிகப்பெரிய தொகை இதற்காக செலவிடப்படுவதாக அன்றைய வைத்திய அதிகாரி கூறியிருந்தார். ஆகவே இவ்வாறான மருத்துவ கழிவுகளை அவர்கள் பாதுகாப்பாக கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பதற்கும் அதை எரியூட்டுவதற்கான ஒரு பொது கட்டமைப்பு ஏற்படுத்த வேண்டும். அவ்வாறு ஏற்படுத்தாத இடத்தில் இது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். இதனை மட்டும் நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற வடமாநிலத்தில் அமைக்கப்படுகின்ற பேனர்களை நீங்கள் பார்த்தீர்களாக என்றால் இங்கே இருக்கின்ற மருத்துவ கழிவு மட்டுமல்ல, தென்பகுதியில் இருந்தும் அங்கே அதிகமான மருத்துவ கழிவுகள் வருகின்ற போது அதை இங்கே அனுப்பி இங்கே எரியூட்டுகின்ற சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றன. இந்த நிலைமையில் நீங்கள் கடந்த சில காலங்களுக்கு முன்னர் வெளிநாட்டு கப்பல்கள் பாரிய அளவிலான மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து இலங்கையில் இறக்கிய பின்னணியில் என்னுடைய ஐயப்பாடு என்னொன்று இருக்கின்றது என்று சொன்னால், அவ்வாறான மருத்துவ கழிவுகள் இவ்வாறான பேனரில் கொண்டு வந்து எரியூட்டி மிகப்பெரிய லாபத்தினை உழைக்கின்ற மிகப்பெரிய மாஃபியா குரூப் இதுக்கு பின்னால் இயங்குகின்றதாக நான் ஐயங்கொள்கிறேன். ஆகவே என்னை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கு தமிழகத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற பேனர்களில் எரிக்கப்படுகின்ற மருத்துவ கழிவுகள் தொடர்பாக ஒரு வெளிப்படைத்தன்மையும் ஒரு பொதுவான ஒரு கட்டமைப்பும் உருவாக்கப்பட்டு ஏற்படுத்தாத விடத்து குறித்த இந்த செயலினால் பாரதூரமான விளைவுகள் ஏற்படும். அதுவும் குறிப்பாக இந்த அரியாலை பகுதியில் எரிக்கப்பட்டது என்னை பொறுத்தவரையில் அவர்கள் இதுடன் தொடர்பட்ட வைத்தியசாலை நிர்வாகம் தொடர்பட்டதாக நான் ஐயமுறுகிறேன். ஏனால் வைத்தியருக்கு தெரியாமலோ அல்லது பாதுகாப்பு உத்தியோகஸ்தர் தெரியாமலோ அங்கே எரியூட்டப்படவில்லை. குறித்த பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்கள் குறித்த இடத்திற்கு ஒரு பொறுப்பான உத்தியோகஸ்தர் நாங்கள் நிற்கின்ற போது வந்து அங்கே நின்ற பாதுகாப்பு உத்தியோகஸ்தரும் ஒன்றை எரிக்க சொன்ன, நீ ஏன் எரிக்கவில்லை என்று அவரை விரட்டியதும் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்று முடிந்த பின்னர் அந்த பகுதியிலே கருத்துக்கள் தெரிவித்த ஒரு வகையில் இருக்கின்ற ஒரு அம்மாவை குறித்த ஒரு பாதுகாப்பு உத்தியோகஸ்தர் எல்லாம் முடிந்து எல்லாம் சென்று ஒரு 4-5 பேர் இருக்கின்ற போது உம்மை பெரியவர் நன்றாக பார்த்திருக்கிறார், கவனிக்க வேண்டிய இடத்தில் கவனிப்பேன் என்று அவரை எச்சரிக்கை ஊட்டி அவரை பயமுறுத்திய நிகழ்வுகளை நாங்கள் அங்கே அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே இதற்கு பின்னால் என்னை பொறுத்தவரையில் ஒரு திட்டமிட்டப்பட்ட ஒரு குழு இயங்குவதாக நான் ஐயமுறுகிறேன். ஆகவே இதற்கான பொதுவான கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். அவ்வாறான இந்த தொட்டி நீக்கப்படாத மருத்துவ கழிவுகளினால் ஏற்படுகின்ற போது பாரியளவான நிலத்தடி நீர் மாசு, நிலம் மாசு, சுற்றுச்சூழல் மாசு ஏற்பட்டு பல மரணங்களை இட்டுச் செல்லும் என்பதையும் இது வைத்தியத்துறை அறியாமல் இல்லை. ஆகவே இதனை கட்டுப்படுத்துமாறு மிகவும் மன்றாடுகிறேன்.